ஹே ஆல், இன்றைக்கி நாட்டரசன் கோட்டை தண்ணி குழம்பு காலிஃப்ளவர் வச்சு. அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு நிறைய தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஜீரகம் தாங்க போடணும். போட்டுட்டு அரை வெங்காயம் நல்லா கட் பண்ணி லேசாக வதக்கிட்டு அது கூட 4 பச்சை மிளகாய் இடித்து போடணும். அதையும் போட்டாச்சு. 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் கட் பண்ணடையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அதையும் போட்டாச்சு. பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பெருங்காயம், தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். குழம்பு தூள் சேர்க்கக்கூடாது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திட்டு மஞ்சள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு தண்ணி தாங்க ஊற்றணும், பருப்பு சேர்க்கக்கூடாது. அது கூட நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஜிஞ்சர் கம்பல்சரி அதையும் போட்டு காலிஃப்ளவர் தண்ணியில் கொதிக்க வச்சதையும் ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சா ரெடி.